Hi friends, welcome to Pranav Spoken English. Friends, நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் இங்கிலீஷ்னாலே ரொம்ப கஷ்டம், அது கிராமர்னா ரொம்ப கஷ்டம், அதை டென்சஸ் எல்லாம் ரொம்ப படிக்கணும் எல்லாம் நினைக்கிறீங்க. நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்க முடியும். நீங்கள் இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கணுமா? அப்போது நம்ம பிரணவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்னது ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்யூச்சர் டென்ஸ்னால் எதிர்காலம்னு சொல்வோம். அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலை பற்றி ப்ரெசண்ட் நிகழ்காலத்தில் பேசுவோம் பார்த்தீங்களா, அது தாங்க சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். அதுதான் ஃப்யூச்சர் டென்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஃப்யூச்சர் டென்ஸ்னால் தமிழில் எதிர்காலம். இந்த ஃப்யூச்சர் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சப்ஜெக்ட்னா என்னது? பெயர் சொல் ப்ளஸ் வில்ங்கிறது என்னதுன்னா ஆக்ஸிலரி வேர்ப், தமிழில் வினைச்சொல்னு சொல்வோம். இந்த ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம ஆட் பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த வில் தான். ஃப்யூச்சர் டென்ஸ்னாலே வில் கண்டிப்பாக வரும். ப்ளஸ் வேர்ப் எப்படி இருக்குன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கும். ப்ரெசன்ட் ஃபார்ம்னா என்னது? அதாவது நம்ம இப்போ ஒரு செயல், இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேசுகிறேன், அது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? டாக்னு சொல்லுவோம். இது வேர்ப் 1. இதோட ஈடியோ ஐஎன்ஜியோ எதுவுமே வராது. பாருங்களேன், நான் வேர்ப் 1 எழுதுகிறேன் பாருங்கள். பாருங்க, டாக், ஈட், வாக், ரைட், டேக், இது எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்மில் V1 வேர்ப் எல்லாம் ஒன்று. இதோட ஈடியோ ஐஎன்ஜியோ எதுவுமே வராது. இதெல்லாம் ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது வேர்ப் 1 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த சப்ஜெக்ட்னா என்னது? பெயர்ச்சொல். சப்ஜெக்டில் என்னென்ன வருங்கிறது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஒன்ஸ் பாருங்கள். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், நேம்ஸ், இதெல்லாம் சப்ஜெக்டில் வரும். ப்ளஸ் நம்ம கண்ணை மூடிட்டு ஃப்யூச்சர் டென்ஸில் வில்ங்கிறது ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் நம்ம போட போகிறோம். ப்ளஸ் வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கும். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், அவ்வளோதான். ஆனால் இதில் மட்டும் ஒன்று டிஃப்ரெண்ட் என்னென்னா ஃப்யூச்சர் டென்ஸை சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் வந்து கண்டிப்பாக போட போகிறோம். அவ்வளோதான். இதுக்கான ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக கிளியராக புரிஞ்சுக்கிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் பாருங்கள். அவர்கள் வருவார்கள். அவர்கள் வருவார்கள். ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸை பாருங்கள். அவங்க வர்றாங்கன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ். அவர்கள் வந்தார்கள் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போச்சு. அவர்கள் வருவார்கள், இன்னும் அந்த செயல் நடந்து முடியலை, அப்போ இது ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கிறது. அவர்கள் வருவார்கள், இனிமே தான் வருவாங்க. ஏன் நாளைக்கு வரலாம், ஏன் நாளான்னைக்கு அடுத்த வாரம் அப்படி கூட வரலாம். அதுதான் அவர்கள் வருவார்கள், ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கிறது. இதில் எது சப்ஜெக்ட்? அவர்கள். வேர்ப் அது ஒரு செயல் செய்கிறது, வர்றது, இதுதான் வேர்ப். இது நம்ம எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வேர்ப், இந்த மெத்தட் படி தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். அவர்கள், அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? தே. சப்ஜெக்ட் போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? டிஃபால்ட்டாக ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு என்ன பண்ணணும்? வில். தே வில். வர்றதுக்கு என்னது இங்கிலீஷில்? கம். they will come. அவர்கள் வருவார்கள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போடுறோம், அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு டிஃபால்ட்டாக கண்ணை மட்டும் போட்டுடலாம். வில்ங்கிற ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் போட போகிறோம். வர்றதுக்கு இங்கிலீஷ் வேண்டது கம், ப்ரெசன்ட் ஃபார்மில் போட போகிறோம். அவ்வளோதான். அவர்கள் வருவார்கள், they will come. அவ்வளோதான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நாங்கள் சமைப்போம். நாங்கள் சமைப்போம், இதை எப்படி நம்ம சொல்லலாம்? நாங்கள், இது சப்ஜெக்ட், வேர்ப் அது சமைக்கிறது. நாங்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்வோம்? வி. அப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் போட போகிறோம், வில். சமைக்கிறதுக்கு என்னது இங்கிலீஷில்? குக். வி வில் குக். நாங்கள் சமைப்போம், வி வில் குக். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் நாளை சென்னைக்கு போவேன். நான் நாளை சென்னைக்கு போவேன். இதில் எது சப்ஜெக்ட்? நான். எது வேர்ப்? ஒரு செயல் செய்கிறது, போகிறது ஒரு செயல், இது வேர்ப்.
இதை எப்படி சொல்லலாம் பாருங்கள். நான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஐ. அப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் ஆட் பண்ண போகிறோம். என்னது? வில். ஐ வில். போகிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? கோ. ஐ வில் கோ. இப்போ சப்ஜெக்ட் முடிச்சாச்சு, வேர்பும் போட்டாச்சு. பேலன்ஸ் இருக்குது என்னது? நாளை சென்னை. ஐ வில் கோ. எங்கே போகிறோம்? சென்னைக்கு. இக்கு வந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம என்ன போடுறோம்? டூங்கிறத போட போகிறோம். எங்கே? சென்னை. எப்போ போகிறாங்க? நாளை. அப்போ டுமாரோ. ஐ வில் கோ டு சென்னை டுமாரோ. இது அவள் நாளை சென்னைக்கு போவாள். அவள் நாளை சென்னைக்கு போவாள். இதை நம்ம எப்படி சொல்வோம்? அவள்ங்கிறத இங்கிலீஷில் சீன்னு சொல்லுவோம். இந்த ஒன் சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும். ஷீ வில் கோ டு சென்னை டுமாரோ. இது அவர்கள். அவர்கள் நாளை சென்னைக்கு போவார்கள் அப்படின்னா தே வில் கோ டு சென்னை டுமாரோ. ரொம்ப ஈஸி தாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவர்கள் கிரிக்கெட் விளையாடுவார்கள். இதில் எது சப்ஜெக்ட்? அவர்கள். வேர்ப் எது? விளையாடுறது. அவர்கள் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? தே. அப்புறம் என்ன போடணும்? வில். வேர்ப் என்னது? ப்ளே. விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் என்னது? ப்ளே. தே வில் ப்ளே கிரிக்கெட். அவர்கள் கிரிக்கெட் விளையாடுவார்கள். தே வில் ப்ளே கிரிக்கெட். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் உன்னுடன் வருவேன். நான் உன்னுடன் வருவேன். இதில் எது சப்ஜெக்ட்? நான். வேர்ப் அது வர்றது. பாருங்கள். சப்ஜெக்ட் நான், அதை எப்படி சொல்லுவோம்? ஐ. அப்புறம் என்ன போட போகிறோம்? வில். வர்றதுக்கு இங்கிலீஷில் என்னது? கம். ஐ வில். எங்கே? உன்னுடன். உடன் வந்தாலே இங்கே நம்ம என்ன போடுவோம்? வித். உன்னை எப்படி வந்துச்சுனாலே யூ. ஐ வில் கம் வித் யூ. நான் உன்னுடன் வருவேன். ஐ வில் கம் வித் யூ. ஈஸியாக இருக்குதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவள் உன்னுடன் வருவாள். அவள் உன்னுடன் வருவாள். இதை எப்படி நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் மாற்றுறோங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி